என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம நான் பார்த்தது ஆம், தேவனோடு கூட நடக்கிற பொழுது வளரணும்னு ஆசையோடு கூட நம்ம தேவனிடத்துல நெருங்குற போதெல்லாம் அந்த ஒரு தாகத்தோடு கூட நம்ம தேவனிடத்துல போகும்போது எல்லாமே ஆம், எப்பொழுதும் நமக்கு ஆவிக்குரிய எதிரி சாத்தான் நம்மளை அப்படியே விட்டுட மாட்டான். என்னோட லைஃப்ல பாக்குறேன். ஐ திங்க் எல்லாருமே அதை நம்ம ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படியாயிலும் ஒரு ஒரு விதத்துல எப்படியாயிலும் நம்மள வந்து எதிர்க்கிறது அல்லது சைட் ட்ராக் பண்றது, வழி விலக செய்யறது. முழு இதயமா நான் தேவனை பின்பற்றணும் அப்படின்னு நம்ம ஒரு உறுதிப்பாடு எடுத்து நம்ம அவரை ஆண்டவரை பின்பற்றணும்னு நினைக்கிற பொழுது ஒரு எதிர்ப்பு நிச்சயமா இருக்கும். அந்த எதிர்ப்பு அது சில வேளைகள்ல ஒரு ஒரு கண்ணியா வரும். தந்திரமா கூட சாத்தான் நம்மளை இது பண்ணுவோம். டைரக்ட் அப்போசிஷன் இருக்காது, ஆனா தந்திரமாக நம்ம வந்து அப்படியே வஞ்சிக்கும்படிக்கு எப்படியாவது வஞ்சிக்கும்படிக்கு நம்மளை ட்ரை பண்ணுவோம். நம்ம நல்ல ஒரு சபையில இருக்கிறோம், நல்ல சத்தியங்களை கேட்கிறோம், உபதேச ரீதியில நம்மளை வஞ்சிக்கிறது, அந்த சான்ஸ் நம்ம சபையில இருந்து நம்ம கேட்கிற சத்தியங்கள் மூலமா அப்படியே நம்ம வஞ்சிக்கப்படுறது ரொம்ப கம்மி. ஆனா அவன் வஞ்சகன் நம்மளை எப்படியாக வஞ்சிக்கணும்னு நினைப்பான். ஆனா அந்த வஞ்சகத்தோட பர்பஸ், அவனுடைய நோக்கம் என்ன? முழு இதயமாய் நம்ம யாரா இருந்தாலும் சரி, தேவனை தேடி முழு இதயமா அவருக்காக வாழணும்னு நினைச்சான் அப்படின்னா, அவனுடைய வஞ்சகத்தினுடைய பர்பஸ், த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் டிசெப்ஷன் இஸ் எப்படியாயிலும் தேவன் மேல் இருக்கிற அந்த சுத்தமான எளிமையான பக்தியிலிருந்து நம்மளை வழி விலக செய்யறது தான் அவனுடைய டார்கெட். எல்லாமே அதுதான். அவனுக்கு தெரியும், சாத்தானுக்கு இந்த ஒரு காரியத்தை இவங்களிடத்துல இருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவனுடைய வேலை முடிஞ்சது. பவுல் அதை தான் வந்து 2 கொரிந்தியர் 11:2-3 அவர் சொல்லுவார், எச்சரிப்பார் கொரிந்தியர்களை. ஏன்னா அந்த ஒரு காரியத்தை, ஒரே ஒரு இதுதான் சாத்தான் வந்து டைரக்டா ட்ரை பண்ண ஆதாம் ஏவாள்கிட்ட ட்ரை பண்ணா சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அவன் அதுல வெற்றியும் பெற்றான். இன்னைக்கு அதே மாதிரிதான் அதைதான் பவுல் நம்மளை எச்சரித்து இருக்கிறார். எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ சாத்தான், அதே போல உங்களுடைய மனமும் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த சுத்தமான எளிமையான அந்த பக்தி, பியூர் அண்ட் சிம்பிள் டிவோஷன், ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கும். அதுல இருந்து உங்களை வஞ்சித்துருவானோன்னு தான் பயப்படுறேன். அதை எடுத்துட்டான் அப்படின்னா அவனுடைய வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படியே அந்த நிலைமையிலே, அந்த தூய பக்தி இல்லாத, பியோர் டிவோஷன் இல்லாத அந்த நிலைமையிலே நம்மளை ப்ரொலாங்க வச்சிருந்தான் அப்படின்னா அவனுக்கு தெரியும், ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ தேவனை பின்பற்றணும்னு நினைக்கிற ஒரு ஆளை அந்த இடத்துலயே அவன் கீப் அப் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு தெரியும், ஒரு நாள் இந்த மனுஷனோ இந்த மனுஷியோ தேவனை விட்டு பிரிஞ்சிருவாங்க, அல்லது தேவனே அவங்கள விட்டு பிரிஞ்சிருவார். அது வீடா கூட இருக்கலாம், சபையாகவும் இருக்கலாம். வேதத்துல நாம் பார்க்கிறோம் அநேக உதாரணங்கள், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. அது வீடாக இருக்கட்டும் அல்லது சபையாக இருக்கட்டும், தேவன் சாத்தான் விரும்புறது தான். அந்த பக்தியை எடுத்துட்டான் அப்படின்னா ஒண்ணு தேவன் போயிடுவார் அல்லது இவங்க போயிடுவாங்க அல்லது தேவன் போயிடுவார். ஸோ
என்னுடைய இதயத்தில் இருந்த கேள்வி, வேர் இஸ் த லார்ட் இன் மை ஃபேமிலி அண்ட் இன் மை சர்ச்? என்னுடைய வீட்டில், என்னுடைய சபையில தேவன் எங்க இருக்கிறார்? உள்ள இருக்கிறாரா அல்லது வெளியில இருக்கிறாரா? நம்ம எல்லாருமே நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேட்டு பார்க்க வேண்டிய கேட்டு நம்மளை நிதானித்து அறிய வேண்டிய ஒரு கேள்வி. சபையா இருக்கட்டும், சகோதரிய பொண்ணு சொல்லுவாங்க, the most important thing about a church is the presence of God in it. தேவனுடைய பிரசன்னம் அந்த சபையில் இருக்கிறது தான் ஒரு சபையினோட மிக மிக முக்கியமானது ஒன்று அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே இதுதான் தேவன் இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னம் என் வீட்டில் இருக்குதா? தேவனுடைய பிரசன்னம் நாம் எல்லாருமே அங்கங்க தனித்தனியா இருந்துகிட்டு இருந்தீங்க, இப்போ அங்கங்க சின்ன சின்ன ஒரு கூடுகையா இருக்கிறீங்க. நம்மளே கேட்டு பார்க்க வேண்டிய, என்னுடைய வீட்டுல தேவனுடைய பிரசன்னம் இருக்குதா? நான் கூடுகிற அந்த சபையில மத்தியில தேவன் இருக்கிறாரா? இன்னைக்கு இருக்கிறாரா? ஒரு நாள் இருக்கிறாரா? பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், அதுல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம், ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது. சபைகளா இருக்கட்டும், சபைகள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல ஆலயமாக இருக்கட்டும், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிரசனம் இல்லாம போறதுங்கிறத ஒண்ணு நாம அவரை விட்டு போகலாம், இல்லது அவர் நம்மளை விட்டு போகலாம். நம்முடைய வீட்டை விட்டு அவர் வெளியில போகலாம், நம்முடைய சபையை விட்டு அவர் வெளியில போகலாம். ஏன்னா வேதத்தில் அப்பேற்பட்ட இன்ஸ்டன்சஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ ஏன் தேவன் போகணும்? ஏன் அப்படி பிரிஞ்சு போறார்? ஏன் அப்படி போறார்? நிச்சயமா அங்க ஒரு தெளிவா ஒரு பெரிய வஞ்சகம் நடந்திருக்குது. என்ன வஞ்சகம் நடந்திருக்குது? சாத்தான் எப்படி வஞ்சித்துட்டான் அப்படின்னா, அது வீடாக இருக்கட்டும், தேவனுடைய சபையா இருக்கட்டும், அங்க இருக்கிறவர்களுடைய இருதயத்தில் உள்ள தேவன் மேல் உள்ள அந்த எளிமையான பக்தி, the pure and the simple devotion, அதை இழந்து போறாங்க. இழந்து போன உடனே தேவன் உடனே போயிடுறது இல்லை, பட் அது தொடர்ந்தேச்சியா தேவன் நீடிய பொறுமையா இருக்கிறார். தொடர்ந்தேச்சியா அந்த காரியம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, ஒரு நாள் தேவன் அந்த சபையை விட்டு போயிடுறார், அல்லது அந்த வீட்டை விட்டு போயிடுறார், அல்லது பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறது போல தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அந்த ஆலயத்திலிருந்து அவருடைய மகிமை விலகி போயிடுறது. தேவன் அப்படி செய்யறதுக்கு நல்ல காரணங்கள் இருக்கு, அதனாலதான் அவர் இப்படி செய்தார். நமக்கும் அவங்க சென்ற அதே பாதையில நாமும் சென்றோம் என்றால், நம்முடைய வீடுகள்லயும் அப்படி நடக்கும், நாம் கூடி வருகிற சபையிலும் அப்படி நடக்கும். சோ அவர்கள் செய்த தவறை நாம செய்யாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும். அந்த பியூர், அந்த சிம்பிள் டிவோஷன் நாம் அதை பாதுகாத்துக் கொள்ள முடியும். வேதாகமத்தில் ஒரு சில உதாரணத்தை நான் 4 காரியங்கள் எப்படி தேவன் அந்த தூய பக்தியை நம்ம இழக்க முடியும், அல்லது 4 காரியங்கள் இடத்துல இருக்கும் பொழுது, தொடர்ந்தேச்சியாய் நம்ம இடத்துல இருக்கிற பொழுது, அது தேவன் எப்படியா நம்மளை விட்டு வெளியில அவருடைய பிரச்சனை எப்படியா விலகி போகுதுங்கிறதையும் நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். முதலாவது ஒரு காரியம், அந்த உதாரணத்தை நாம் பார்க்கிற பொழுது நமக்கே புரிந்துவிடும். சாலமோனுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாலமோன் தான் முதலாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டின ஒரு மனுஷன். அது மாத்திரம் இல்ல, ஆரம்பத்துல அவனுடைய இருதயத்துல தேவன் மேல அவ்வளவு ஒரு பியூர் டிவோஷன் இருந்தது, ஒரு அன்பு இருந்தது. ஆரம்பிக்கிற பொழுது நல்ல ஒரு இதோடு தான் ஆரம்பித்தார்.
ஒன்று ராஜாக்கள் 3:3 வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3:3 ஆங்கிலத்தில் எப்படியா இருக்கு? Now Solomon loved the Lord. சாலமோன் தேவனை அவ்வளவா நேசித்தான். தமிழ்ல நான் வாசிக்கிறேன். ஒன்று ராஜாக்கள் 3:3. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளிலும் நடந்தான். He loved the Lord. Solomon loved the Lord and he walked in his father's statutes of his father. ஆரம்பத்துல நல்லா ஆரம்பித்தார். ஏன்னா தேவனை அவ்வளவா நேசித்தார். அவருடைய பார்வையிலும் அவர் சிறியவராக இருந்தார். 7வது வசனத்துல வாசிக்கிறோம். அருமையான வார்த்தை. எங்க தேவ உண்மையான ஒரு பியோர் அண்ட் சிம்பிள் டிவோஷன் என்னுடைய இதயத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த ஸ்பிரிட் எல்லா இடத்துலயும் இருக்கும். அவனை பாருங்களேன், அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, I am but a little child. நானோ என்றால் நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். I am a little child and I do not know. எனக்கு தெரியாது. இது யார் சொல்றா? சின்ன பையன் சொல்லல, ராஜா சொல்றார். ராஜாவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொல்றான், நான் I'm a little child. நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். போக்குவரவு அறியாத, எனக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் எது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. போக்குவரத்து அறியாத சின்ன பிள்ளைங்களை நம்ம கடைக்கு அனுப்புறதுக்கு 2 வயசு பிள்ளைங்களை யோசிப்போம். ஏன்னா போறதுக்கும் வழி தெரியாது, திருப்பி வர்றதுக்கும் வழி தெரியாது. ஆனா ஒரு 7-8 வயசுல உள்ள பிள்ளைங்க போயிட்டு வந்துருவாங்க. சாலமன் தன்னுடைய பார்வையில எவ்வளவு சிறியவரா இருந்தார். இந்த பியூர் அண்ட் த சிம்பிள் டிவோஷன். தேவனை அவர் நேசிச்சார், அவரும் தேவனை நேசிச்சார். அந்த ஸ்பிரிட் இருந்ததுனால உலக ஆசீர்வாதத்தை அவன் தேடவே இல்லை. 9வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன வேணும் கேட்கிறப்போ, ஆண்டவரே எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் கொடுங்க, அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நிறைய செல்வம் எல்லாமே அதிகமா தேவன் தருகிறார். ஆனா அந்த நாட்கள்ல தன்னுடைய பார்வையில் அந்த பியூர் அண்ட் சிம்பிள் டிவோஷன் அவனுடைய இருதயத்துல இருந்தப்போ, அவனுடைய இருதயத்துல தேடினதெல்லாம், ஆண்டவரே உங்களுடைய ஞானம் தான் எனக்கு வேணும், உங்களுடைய ஞானம் தான் எனக்கு வேணும். தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேவனுடைய மகிமை அங்க இறங்கிச்சு. அந்த ஆலயத்துல ஒரு அருமையான ஜெபம் பண்றார். அந்த 8ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா நான் வாசித்து பார்த்தோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம்னா ஒரு அருமையான ஜெபம். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். ராஜாக்கள்ல 4ஆகமத்துல வாசித்து பார்த்து, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் அதிகாரத்துல இதே ஜெபத்தை அங்கேயும் பண்ணியிருப்பார். ஆனா 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் இருக்குன்னா, அந்த ஜெபம் பண்ணின பின்பு முடிச்ச உடனே அங்க ஆலயத்துல தேவனுடைய மகிமை, ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை நான் கேட்டேன்ப்பா அப்படின்னு அவருக்கு முத்திரையிட்டு ப்ரூவ் பண்றார். அருமையான ஜெபம். அக்னி வந்தது, தேவன் அங்கீகரிச்சார், அவனை அங்கீகரிச்சார், அவனுடைய பக்தியை அங்கீகரிச்சார். ஆண்டவருடைய என்ன தெரியுமா சொன்னார்? ஒன்று ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 9:3 ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன நேசிக்கிற, உன் பார்வையில சிறியவனா இருக்கிற, நீ ஜெபித்த ஜெபம் நான் உன்னை அப்ரூவ் பண்ணியிருக்கிறேன்.
நீ என் மேல அந்த பியோர் அண்ட் சிம்பிள் டிவோஷன் நீ வச்சுக்கிறதுனால அவர் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்க இருக்கும் அப்படின்னாரு. எவ்வளவு அருமையான ஒரு ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம். அந்த அவனிடத்துல இருந்து அந்த பியோர் அண்ட் சிம்பிள் டிவோஷனை தேவன் பார்த்து அவன் தன் பார்வையில் சிறியவனா இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சொல்லு, என் கண்ணும் என் இருதயமும் என்னால் அங்க தங்கி இருக்கும். அதாவது என்ன சொல்றாரு, என் பிரசன்னம் எப்பொழுதும் அங்க இருக்கும். பியோர் டிவோஷன், இந்த சிம்பிள் அண்ட் பியோர் டிவோஷன். ஏன் பவுல் அவ்வளவு ஆதங்கப்படுறார்? ஐயோ, நீங்க வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாதே, நாம வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாதே. சாத்தான் ஏன் எப்படியாயும் அதை அந்த பியோர் டிவோஷன் நம்மிடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு ஏன் அவ்வளவு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான்? பாவத்தை கொண்டு பாவமில்லாத காரியங்களை ஏதாயிலும் வாழ்க்கையில உள்ள புகுத்தி அந்த பியோர் அண்ட் சிம்பிள் டிவோஷனை கெடுக்கிறதுக்கு எவ்வளவு காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா காரியம் இதுதான். ஏன்னா அது வீடாக இருக்கட்டும், சொந்த நம்முடைய கணவனும் மனைவியா இருக்கிற ஒரு குடும்பமா இருக்கட்டும், அல்லது சகோதர சகோதரர்களை கொடுக்கிற ஒரு சபையா இருக்கட்டும், அப்பேற்பட்டவர்களா இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்றார், என் கண்கள் என் இருதயம் என்னாலும் அங்க இருக்கு, என்னுடைய பிரசன்னம் அங்க இருக்குங்கிறத தேவன் ப்ரூவ் பண்றார். His presence will be there. அதான் மிக மிக முக்கியம். நாம் கூடி வருகிற பொழுது தேவனுடைய பிரசன்னம். அதுதான் சாத்தான் டார்கெட் பண்ணிட்டே இருப்பான். எப்படியாயிலும் அந்த பிரசன்னத்தை எடுக்கணும். என்ன பண்றது அவருக்கு தெரியும் அடுத்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது. அவருக்கு 10ஆம் வசனத்துல 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், 10:21 1 ராஜாக்கள் 10:23 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, இப்போ ஞானம் மட்டும் தேவனிடத்துல கேட்டாரு. தேவன் ஞானத்தையும் கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனா இருந்தார். சாலமோனின் இருதயத்திலே 24 இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதுக்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். இது எவ்வளவு பெரிய சோதனை அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். தேவன் நம்மளை கொண்டு ஒரு சிறிய காரியத்தை செஞ்ச உடனே நமக்கு எவ்வளவு 4 பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதுல வருகிற ஒரு மகிமையை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல, அந்த கணத்தை ஹேண்டில் பண்ண முடியல. சாலமோன் அதேதான் பிரச்சனை அவருக்கும். சகல தேசத்தாரும் எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் சிறந்தவனாய் இருந்தான். சகல தேசத்தாரும் அவன் முகத்தை they were seeking the presence of Solomon. எப்படியாயிலும் சாலமோனை பார்த்திட முடியாதா? எப்படியாயிலும் அவருடைய சபைக்கு போய் அவர் அந்த ராஜ சபையில உட்கார்ந்து அவருடைய ஞான வார்த்தைகளை கேட்டிட முடியாதா? பேர் புகழ் எல்லாம் வந்தது. சாத்தான் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தான். எப்படியாயிரும் தேவன் மேல இருக்கிற அந்த பியோர் டிவோஷனை எடுத்துடணும். பேரும் புகழும் என்னவாயிடுச்சு அப்படின்னா, அவனுடைய இருதயத்துல ஒரு குட்டி ஐடல் ஆயிடுச்சு. அதுல போடல. பட் அதனுடைய வீழ்ச்சி அங்கிருந்துதான் வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம், 11ஆம் அதிகாரத்துல தேவனே நேசித்துட்டு இருந்தான். He loved the Lord அப்படின்ட்டு தான் நான் 3:3 வாசிச்சோம். 1 ராஜாக்கள் 3:3. ஆனா பேரும் புகழும் வந்ததுக்கு அப்புறம் அவனை குறித்து எழுதப்பட்ட அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, எதை நேசிச்சான் அப்படின்னா, 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம்.
Solomon loved many foreign women. பார்வோனின் குமாரத்தி மாத்திரம் இல்ல, மோவாபியர், அம்மோனியர், எதோமியர், சிதோனியர், ஏத்தியரும் அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். டிவோஷன், அந்த பியோர் இந்த சிம்பிள் டிவோஷன் தேவன் மேல இருந்தது. ஒரு சின்ன ஐடல், சின்ன ஒரு விக்கிரகம் இருதயத்துக்குள்ள வந்தது, அப்படியே ஆசை வேற எங்கேயோ போயிடுச்சு. 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். 5-8 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா ஒரு ஒரு துக்கமான வார்த்தைகள். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத், அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோம், தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது சிம்பிள் அண்ட் பியூர் டிவோஷன். ஆனா பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமுக்கு எதிரான மலையிலே அவர் கட்டினார் தேவனுடைய ஆலயம். அந்த எருசலேமுக்கு எதிரான மலையில தேவனுடைய ஆலயத்துக்கு எதிர காமோஸ்க்கு மேடைகளை கட்டினார், மோளோவுக்கு மேடையை கட்டினார். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். எல்லாருக்காகவும் செய்தான். விக்கிரகம் விக்கிரகம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனதற்கு காரணமே அந்த விக்கிரகம் தான். ஏதோ ஒரு விக்கிரகம், சின்ன விக்கிரகம் ஒண்ணு வந்தது, எப்படி மல்டிப்ளை ஆச்சுன்னு பாருங்களேன். ஒரு பேரும் புகழும் அது ஒரு மேல ஒரு சின்ன விக்கிரகமாச்சு. ஆனா பார்த்தா அடுத்த அதிகாரத்துல பார்த்தா இந்த கடவுளுக்கு ஒரு கோயில், அந்த கடவுளுக்கு ஒரு கோயில், எல்லா கடவுளுக்கும் யாரெல்லாம் எந்தெந்த தேசத்துல இருந்தெல்லாம் மேரேஜ் பண்ணாரோ எல்லாத்துக்கும் ஒரு கோயில். அந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஐடல், பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஐடல், நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விக்கிரகங்கள் நம்ம இருதயத்துல சேர்த்து வச்சிருக்கிறோம். நமக்கு தெரியாது. சோதனை வருகிற வேளையில தான் தேவன் அதை காண்பிக்கிறார். ஒரு சின்ன புகழ்ச்சி எவ்வளவு டக்குன்னு அடிமையாட முடியும், தேவபக்தி எவ்வளவு எளிதில் இழந்துட முடியும். He never recovered from that. அவன் சாகுற வரைக்கும் அதை விட்டு வெளியிலே வர முடியல. அவனுடைய பெருமை அப்படியே கொண்டு போயிடுச்சு. தேவனை விட்டு விட்டு மற்ற கடவுள்களை, விக்கிரகங்களை அவன் ஆராதிக்க ஆரம்பிச்சார். அவனுடைய இருதயம் அப்படியே தேவனை விட்டு போயிடுச்சு. அந்த தெய்வ பக்தி போயிடுச்சு. கடைசியில் என்ன நடந்தது? ஓகே, அன்னைக்கு தேவனுடைய சமூகம் அந்த ஆலயத்தை விட்டு போகல. ஆனா அப்படியே தொடர்ந்தேச்சியாய் அடுத்தடுத்து வருகிற ராஜாக்கள், நம்ம ஓசியால நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓசியால ஒண்ணு ஐடல், அது மனசுல வச்சுக்குவோம். தேவனுடைய அந்த பியோர் அண்ட் சிம்பிள் டிவோஷன் நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுறது விக்கிரகங்கள். நமக்கு தெரியும், நம்ம சபையில நம்ம திரும்ப திரும்ப கேட்டோம், விக்கிரகம்னு சொல்றது நம்ம யாருமே சாலமோன் வணங்கின அந்த விக்கிரகம் அல்ல, நாம் இருதயத்துல நாம் வைத்துக் கொண்டிருக்கிற விக்கிரகங்கள். இன்னைக்கு எத்தனையோ விக்கிரகங்கள் இருக்கு. பேரும் புகழும் விக்கிரகமா நமக்கு மாறிட முடியும். அடுத்தது எங்க கொண்டு போச்சு அப்படின்னா, அந்த விக்கிரக ஆராதனை அவங்கள வேசித்தனத்துக்கு நேராக தான் வழி நடத்துனது. நம்ம எல்லாருக்குமே ஓசியா தீர்க்கதரிசி குறிச்சு நம்ம அந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி எப்போ அவர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு அப்படின்னா, 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல போட்டிருக்கோம்.
1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல அந்த அடுத்தடுத்து வந்த ராஜாக்களுடைய பீரியட்ல என்ன 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 தெரிய வருது அப்படின்னா, சாலமோன் ஆரம்பிச்சு வச்ச அந்த காரியம் அது போகவே இல்லை. அப்படியே தொடர்ந்தேச்சே அந்த விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாய் எரோபியாம் இவங்க நாட்கள்ல தான் ஓசியா தீர்க்க தரிசனம் சொல்றார். ஓசியா அந்த பீரியட்ல எங்க வந்தது அப்படின்னா என்ன என்ன ஆச்சு அப்படின்னா, விக்கிரக ஆராதனை வேசித்தனமாய் மாறிவிட்டது. ஜனங்கள் தேவன் அதை பார்க்கிறார், வேசித்தனம் அப்படின்றார். என்னை விட்டுட்டு நான் தான் உங்க உங்க கணவர், நான் தான் நாயகன், நீங்க என்ன விட்டுட்டு நீங்க போயிட்டீங்களே. லிவிங் பைபிள்ல ஓசியா 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் லிவிங் பைபிள் இப்படி போட்டிருக்கோம். ஒரு ஒரு ப்ராஸ்டிடியூட், ஒரு வேசித்தனம் பண்ற விபச்சாரம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ தன் கணவனை விட்டு விட்டு செல்கிறது போல இஸ்ரேல் ஜனங்களே நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்றார் ஆண்டவர். பியூர் அண்ட் சிம்பிள் டிவோஷன் அப்படியே காணாமே போயிட்டு இருக்குது. தொடர்ந்தேச்சு அடுத்தடுத்த ராஜாக்கள் வருகிற வேளையிலும் அதே மாதிரி போயிட்டு இருக்குது. சொல்றார் ஆண்டவர் 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல கூட நான் வாசிக்கிறோம். 4:12 4:12 வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிட்டு நடுவுல போட்டிருக்குது. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். வேசித்தன ஆவி, the spirit of harlotry. இந்த விக்கிரகத்திலிருந்து அடுத்த என்ன ஆவி வந்துருச்சு அப்படின்னா ஹார்லட்ரி. யாக்கோபு சொல்வார், நான் உலகத்தை நேசிக்கிறது. உலகத்தில் உள்ளவங்களுக்கு என்ன வேல்யூ சிஸ்டம் இருக்குதோ அதே வேல்யூ சிஸ்டம் எனக்கு இருந்தது அப்படின்னா I'm influenced by the spirit of harlotry. அந்த வேசித்தன ஆவியினால நான் தாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிட்டு 5ஆம் அதிகாரத்துல அந்த வேசித்தனம் அடுத்த சந்ததியும் பாதிக்குன்னு சொல்றாரு. 13ஆவது வசனத்துல 4:12-13 நீங்க இப்படி வேசித்தனம் பண்ணீங்க, உங்கள் நிமித்தம் 13ஆம் அதிகாரத்துல பின்பகுதியில் இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள் மாதிரி விபச்சாரமும் பண்ணுகிறார்கள். அடுத்த ஜெனரேஷனை அந்த பாதிக்குது. அந்த பியோர் டிவோஷனுக்குள்ளே அடுத்த ஜெனரேஷன் கூட வரவிடாம இருதயத்தில் இருந்த விக்கிரகங்கள், உலகத்தை நேசிக்கிறது, உலக ஆவி. 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ற 5:4 வசனத்துல ஆண்டவருடைய அப்படியே அவருடைய இருதயத்தில் உள்ளதை அப்படியே கொட்டுறாரு. வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். அவங்க என்னை தெரிந்து கொள்ளல, என்னை அறியல, என்னை அறியணும்னு அவங்களுக்கு வாஞ்சியும் இல்லை. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். இது ரெண்டும் இருக்கிறப்போ அங்க பெருமையும் வந்துருது. 5:5 இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பதாக சாட்சியிடுகிறது. ஆகையால் இஸ்ரவேலும் எப்ராயிமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள், யூதாவும் இடருண்டு விழுவான். அந்த விக்கிரகமும் உலகத்தை நேசிக்கிற நேசமும் அந்த வேசித்தன ஆவி. தேவனையும் நான் நேசிக்கிறேன், ஆனா உலகத்தையும் நான் விட்டு விட மாட்டேன். உலகத்தையும் எனக்கு ரெண்டுமே வேணும். தேவனை நேசிப்பேன், ஆனா என்னோட டெசிஷன்ஸ் எல்லாமே உலகத்தோட வேல்யூ சிஸ்டத்திலே நான் எடுப்பேன். தேவன் அதை
ஸ்பிரிட் ஆஃப் ஹார்லிட்டியா தான் பார்க்கிறார். என்ன செய்யறார்? இது ரெண்டும் இருக்கிற பொழுது 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கடைசியில அந்த 6ஆம் வசனத்துல 5 கடைசி பகுதியில் இப்படியா போட்டிருக்கு, அவர் அவர்களை விட்டு விலகினார். அவர் அவர்களை விட்டு, his presence, he has withdrawn from them. ஆங்கிலத்தில் அப்படிதான் போடு, he has withdrawn from them. இந்த ரெண்டு ஸ்பிரிட்டும் இருக்கிறப்ப he has withdrawn from them. 6வது வசனத்துல முதல் பகுதியில் எப்படியா சொல்லப்பட்டு, அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடு மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள். இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது நான் பயப்படுறேன். ஆண்டவரே, இது எனக்கும் நம்ம யாருக்கு வேணாலும் நடக்கும். அந்த பியோர் அண்ட் சிம்பிள் டிவோஷனை விட்டு நான் விலகிற பொழுது, அந்த எளிமையான பக்தியிலிருந்து நான் விலகிற பொழுது, கடைசியில முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆடுகளோடும் மாடுகளோடும் போவார்கள், கர்த்தரை தேடும்படிக்கு, கர்த்தரை காணும்படிக்கு போவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை காண மாட்டாங்க. ஏன்னா அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார், அவர்களை விட்டு போயிட்டார். His presence left. தேவாலயத்துக்கு போறாங்க, ஆடு மாடோட பலியிடும்படிக்கு போறாங்க, எல்லாம் வெளியரங்கமான காரியம் எல்லாம் நடக்குது. ஆனா தேவன் அவர்களை விட்டு விலகி போயிட்டார். They will seek the Lord, they will not find him. Terrible words. இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரத்துல வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள்லாம் வாசிக்கும் போது பயங்கரமா இருக்குது, பயமாவும் இருந்தது. யோவான் 8ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்லுவாரு, you will die in your sins அப்படிம்பாரு. 21லயும் சொல்லுவாரு, 24லயும் சொல்லுவார், 8:21லயும் சொல்லுவாரு, நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்துக்கு நீங்க என்ன தேடுவீங்க, பட் you will not find me. நீங்க என்ன தேடி, you will seek me, but will die in your sin. நீங்க என்ன தேடுவீங்க, ஆனா you will not find me. 7:34 யோவான் 7:34 7ஆம் அதிகாரம் 34 ஆண்டவர் இப்படியே சொல்ல, you will seek me, will not find me. நீங்க என்ன தேடுவீங்க, ஆனா என்ன கண்டுபிடிக்க மாட்டீங்க. 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, you will seek me, but you will die in your sin. நீங்க என்ன தேடுவீங்க, ஆனா உங்க பாவங்களில் நீங்க சாவீர்கள். 24லயும் திருப்பி அதே தான் சொல்லுவாரு. ஏன் சொல்றாரு? ஏன் ஆண்டவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு? You will die in your sins. ஏன் அப்படிங்கிறத 23ஆம் வசனத்துல சொல்றாரு. அந்த உலக ஆவி, நீங்க உலகத்துக்குரியவர்கள் அப்படின்றாரு 23ல. You are from below, you are of this world. நீங்க இந்த உலகத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. நீங்க உலகத்தில் உண்டானவர்கள், உலகத்திலிருந்து உண்டானவர்கள். ஆனா you will seek me. ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, மீட்டிங் போவீங்க, பட் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹார்லட்ரி, நான் உலகத்தையும் நேசிச்சு உலக வேல்யூ சிஸ்டம் எனக்குள்ள இருந்தது அப்படின்னா, அல்லது இப்படி சொல்லலாம், தேவனை அறியாத மறுபடியும் பிறக்காத என்னுடைய உறவினர்கள் இருக்கிறது போலவே என்னுடைய வாழ்க்கை இருந்தது அப்படின்னா, தேவனை அறியாத உறவினர்கள் வீட்டில் எப்படி நடந்து கொள்றார்களோ அதே போல நானும் என் வீட்டில் நடந்து கொள்வேன் என்றால், அவங்க வேல்யூ சிஸ்டம் என்னுடைய வேல்யூ சிஸ்டமா இருந்தது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, you will seek me, but you will not find me. You will die in your sin. அவருடைய பிரசன்னம் நான் எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்?
தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, அல்லது உறவினருடைய வார்த்தைக்கு, உலகத்துல இருக்கிற உறவினருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தாண்டி நான் அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் யாரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன்? இல்ல நமக்கு பிராக்டிக்கலா நமக்கு வருகிற சோதனைகள் நம்மளுடைய பியோர் அண்ட் சிம்பிள் டிவோஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய காரியங்கள். யாரை நான் நேசிக்கிறேன்? தேவனுக்கு மேல நான் யாரை நேசிக்கிறேன்? யாரை நான் அஃபண்ட் பண்றேன்? தேவனை அஃபண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மற்றவர்களை அஃபண்ட் பண்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா, அல்லது ஐயோ நான் மற்றவங்களை உறவினர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அஃபண்ட் பண்ணிடக்கூடாது, தேவனை நான் அஃபண்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய வேல்யூ சிஸ்டம் ஆண்டவர் சொன்னார், நான் ஐ ஆம் ஃப்ரம் above. I do not judge according to the flesh. நான் மாம்சத்தின்படி நான் யாரையும் நியாயந்திருக்கிறது இல்ல. உலகத்து மனுஷர்கள் நியாயந்திருக்கிறது போல நான் நியாயந்திருக்கிறேன்னா, இந்த உலக ஆவி எத்தனையோ விதத்துல நமக்குள்ள வரல. நாம நினைக்கிறோம் நம்ம சினிமா பார்க்கறது அல்லது யூடியூப் போனோகிராஃபி பார்க்கறது அதுதான் உலகம் இல்ல. எத்தனையோ விதங்கள்ல அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹார்லட்ரி, அந்த வேசித்தின் ஆவி, உலகத்தின் ஆவி நம்மளை பாதிக்க முடியும். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம சபையில கேட்டிருப்போம். யோவான் 18 36. யோவான் 18:36 ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. ஏன்? நான் சண்டை போட மாட்டேன். என்னுடைய ஊழியர்கள், என்னுடைய ஊழியக்காரர் போராடி இருப்பாங்களே. இந்த பூமிக்குரியவர்களா இருந்தாங்க அப்படின்னா சீஷர்கள் போராடி இருப்பாங்க, என்னை பின்பற்றினவங்க ஆனா அவங்க போராட மாட்டாங்க. எதுக்கெல்லாம் நம்ம போராடுறோம்? உலகத்தினுடைய காரியங்களுக்காக, பணத்திற்காக, சொத்துக்காக, எதுக்காவது நான் போராடுகிற ஒரு மனுஷனா இருந்தேன். அல்லது என் பேரை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் போராடுகிற மனுஷனா இருந்தேன். ஆனா சொல்ல, ஐ பிலாங் டு திஸ் வேர்ல்ட். நான் அந்த உலகத்துக்குரியவன். நான் உலகத்துக்குரியவனா இருந்தேன் அப்படின்னா நீங்க என்ன தேடுவீங்க, ஆனா கண்டுபிடிக்க மாட்டீங்க. நீங்க என்ன தேடுவீங்க, என் பாவங்கள்ல நீங்க you will die in your sin. தேவனை எப்படியாவது நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அவருடைய பிரசனம் யோசியா சொன்னது போல, he has withdrawn from them. கடைசியில என்ன ஆச்சு? எசேக்கியேல்ல நம்ம வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் தொடர்ந்தேச்சு அந்த தேவ பக்தியை அவங்க காத்துக்கொள்ளாதனால, பியூர் அண்ட் சிம்பிள் டிவோஷன் அவங்க காத்துக்கொள்ளாதனால எசேக்கியேல்ல நம்ம வாசிக்கிறோம் கடைசியா என்ன நடந்தது அப்படின்ட்டு. தேவனுடைய மகிமை அவங்கள விட்டு அப்படியே போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய மகிமை தேவ ஆலயத்தை விட்டு, சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தை விட்டு போச்சு. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டுல நிறைய மாதிரிகள் உண்டு, இந்த மாதிரி ஒரு உதாரணங்கள் உண்டு. இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை, கர்த்தர் சித்தம்னா இன்னொரு நாள் அதை குறித்து தியானிக்கலாம். பட் நம்ம கற்றுக்கொள்ளணும் அந்த பியோர் அண்ட் சிம்பிள் டிவோஷன். அதுல இருந்து நாம விலகுகிற பொழுது எவ்வளவு அபாயங்கள், எங்க போய் முடியறது. அதனாலதான் பவுல் அவ்வளவா அடிச்சு கொண்டார். அவ்வளவாய் அவருடைய இருதயம், தேவனும் அந்த சூழ்நிலையிலும் அவருடைய இருதயம் என்ன அப்படின்னா, எப்படியாயும் வந்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு தான் அவருடைய இருதயம். வாசிக்கிற உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல தேவன் ஆரம்பத்திலே அந்த ஜனங்களை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்ன வார்த்தைகள், அதுல நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தைகள் உண்டு. நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை, பயமுறுத்துறதுக்காக சொல்ல. ஆனா வாசிக்கிறோம், தேவனுடைய இருதயத்தை நாம் பார்க்கிறோம். 4:23 இருந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நீங்க உங்கள் தேவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று நீங்க எந்த ஒரு சாயலான விக்கிரகத்தையும் உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆனா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா
ஆண்டவர் வந்து எச்சரிக்கிறார், நீங்க அழிஞ்சு போவீங்க, சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள். 26ல நான் சாட்சியா வைக்கிறேன், அந்த வானத்தையும் பூமியும் நான் உங்களுக்கு சாட்சியா வைக்கிறேன். கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். கொண்டு போய் விட போகிற ஜாதிகளிடத்துல கொஞ்சம் ஜனங்களை மீந்திருப்பீர்கள். நீங்க அங்க போய் விக்கிரகங்களை சேவிப்பீர்கள். நான் உங்க கூட இருக்க மாட்டேன். ஐ வில் நாட் பி தேர். என்னுடைய பிரச்சனை உங்க கூட இருக்காது. நான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன், 29ல நம்பிக்கையான ஒரு வார்த்தை. Yet, but from there, அங்கே இருந்து, from there, you will seek the Lord your God. நீங்க தேடுவீங்க. நீங்க தேடினீங்க அப்படின்னா முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது, ஆண்டவரே நான் இந்த ஆதி அன்பிலிருந்து நான் விலகிட்டேன், இந்த பியோர் அண்ட் சிம்பிள் டிவோஷனை நான் இழந்துட்டேன், நான் குறையிறத இடத்துல பார்க்கிறேன், எவ்வளவாய் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜாக்கிரதையாய் நான் அதுல நிலைச்சிருக்கிறேனா, அந்த பியூர் டிவோஷன்ல இருக்கிறேன்னா, ஏதாவது ஒரு காரியங்களை என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றதா, என்ன சைட்ராக்ட் பண்றதா, நான் தொடர்ந்தேச்சே நிதானித்து, ஆண்டவரே நான் விலகிட்டேன், நான் இப்போ உங்க இடத்துல வருகிறேன், என் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நான் இடத்துல வருகிறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி தேடின அப்படின்னா அவரை கண்டடைவாய், என்னை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து நீ இதெல்லாம் பார்த்து நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு மறுபடியும் கீழ்ப்படிவாய். ஆனால் 30 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், தேவன் அவருடைய இருதயம் நம்ம அதை பியூர் அண்ட் சிம்பிள் டிவோஷனுக்கு நம்ம வந்துடணும். விலகி இருந்தாலும் பிரியமானவர்களே, எனக்கு யாருடைய இருதயம் அப்படின்னு எனக்கு தெரியாது, தேவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பியூர் அண்ட் சிம்பிள் டிவோஷன்ல இருந்து ஏதோ ஒரு விக்கிரகம், ஏதோ ஒரு உலகத்தை நேசிக்கிற ஒரு நேசம், ஏதோ ஒரு காரியம் உங்களை அந்த பியூர் டிவோஷன்ல இருந்து விலகி இருக்கும், உங்களை விலக்க செய்திருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியா, இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நீ வந்துருங்க. நீங்க தேடினீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டே அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், அவருடைய பிரசன்னத்தை எடுத்து விட மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். இரக்கமுள்ள தேவன். ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புறதெல்லாம் அந்த பியோர் டிவோஷனை நம்ம விட்டுடக்கூடாது. நம்ம திரும்பி வரணும், அவரை நேசிக்கிற அந்த நேசத்துக்கு திரும்பி வரணும். கடைசியா இந்த வார்த்தையை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். இதை நீங்க உங்களுக்கென்று நம்ம ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா, அது எஸ்பெஷலி நான் லிவிங் பைபிள்ல இருந்து வாசிக்கிறேன். ஏசாயா 30:18 இந்த லிவிங் பைபிள் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது. Yet the Lord still waits for you to come to him. ஆண்டவர் நீ இன்னும் அவரிடத்துல வரணும்ட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். So he can show you his love. தம்முடைய அன்பை உனக்கு காண்பிக்கும்படிக்கு he will conquer you to bless you. அவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு உன் மேல அவர் ஜெயம் எடுப்பார், உன்னை ஆட்கொள்வார். The Lord is faithful to his promises. அவர் is a promise keeping God. அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். Blessed are all those who wait for him to help them. யார் யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிற, ஆண்டவரே எனக்கு உதவிச்சீங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஸ்டில் வெயிட் ஃபார் யூ அப்படின்றாரு. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்மளை அனுதினமும் நம்ம நிதானித்து பார்ப்போம். தேவன் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரும் வரைக்கும், ஆண்டவரே நான் இந்த
தூய பக்தியிலிருந்து நான் விலகிடக்கூடிய எது எனக்கு அது தடையா இருக்குதோ ஆண்டவரே, அது எல்லாத்தையும் நான் வந்து பலிபீடத்துல நான் வச்சு, அதை எடுத்து போட்டுட்டு நான் அதை விட்டு விடட்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளிலும் நாம் அப்படியே தேவனிடத்துல நாம் மனம் திரும்பி நம்ம வருவோம். தேவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்மளை ஏற்றுக்கொள்வார். நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்மளை அவர் ஜெயம் எடுப்பார். நம்ம மேல நம்மளை ஜெயித்து விடுவார். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நம் தலைவணிக்கு நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீர் எவ்வளவாய் உங்களுடைய அன்பை எங்களுக்கு காண்பிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க அந்த உன் மேல இருக்கிற அந்த பியூர் அண்ட் சிம்பிள் டிவோஷன், அந்த தூய்மையான எளிமையான பக்தியிலிருந்து நாங்க யாரும் விலகிடக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்க வீட்டுல இருக்கணும். நாங்க கூடுகிற சபையில இருக்கணும். ஆண்டவரே, நாங்க அந்த தூய பக்தியை இழந்து உங்களுடைய பிரசன்னத்தை நாங்க இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய மகிமை எங்களை விட்டு போய்விடக்கூடாது. எங்கள் குடும்பத்தை விட்டு போய்விடக்கூடாது. எங்கள் சபையை விட்டு போய்விடக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவிச்சிங்க. எந்த ஒரு விக்கிரகமோ, எந்த உலக சிநேகிதமோ ஆண்டவரே, உலகத்தை நேசிக்கிற நேசமோ எங்களிடத்தில் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் அந்த பக்தியை நாங்கள் காத்துக்கொள்ளட்டும். நீ திரும்பி வரும்பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், வழுவாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்கிற தேவன். ஆண்டவரே, உங்களுடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய அன்பில் நாங்கள் வேரூன்றி இருக்கட்டும். நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எல்லாருடைய இருதயமும் ஆண்டவரே உன் மேல இருக்கிற அந்த தூய பக்தியில வளரணும், நிலைச்சிருக்கணும், வளரணும். ஆண்டவரே, அந்த அன்பிலே நாங்கள் வேரூன்றி நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.